வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் மக்களவையில் வக்ஃப் மசோதா நிறைவேற்றப்பட்டதை கடுமையாக கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் தனது கட்சி அதை எதிர்த்து வழக்கு தொடரும் என்று அறிவித்தார். வியாழக்கிழமை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் கருப்பு பேஜ் அணிந்து மாநில சட்டமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். இந்த மசோதா புதன்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மார்ச் 27, 2025 அன்று தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நினைவு கூர்ந்த ஸ்டாலின் வக்ஃப் மசோதாவை முழுமையாக திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை சட்டமன்றம் வலியுறுத்தினார். பாஜகவை தவிர மற்ற அனைத்து உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஆதரித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பரவலான எதிர்ப்பு இருந்தபோதிலும் மசோதா இன்னும் நிறைவேற்றப்பட்டது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று அவர் விவரித்தார். மத நல்லிணக்கம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தில் மசோதாவின் தாக்கம் குறித்து கவலை தெரிவித்த ஸ்டாலின் 288 உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த போதிலும் குறிப்பிடத்தக்க 232 உறுப்பினர்கள் அதை எதிர்த்தனர். அத்தகைய வலுவான எதிர்ப்பை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் மசோதாவை எதிர்க்காமல் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்ற திமுகவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதிகாலை 2 மணிக்கு மசோதா நிறைவேற்றப்பட்ட விதத்தை விமர்சித்த ஸ்டாலின் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி நடத்தப்பட்ட அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் என்று கூறினார். இந்த முடிவு நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்று அவர் எச்சரித்தார். திமுக உறுப்பினர்கள் அணிந்திருக்கும் கருப்பு பேஜ்கள் மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு அவர்கள் காட்டும் கடுமையான எதிர்ப்பை குறிக்கின்றன. இந்த மசோதா வக்ஃப் வாரியத்தின் சுயாட்சியை அரித்துவிடும் என்றும் முஸ்லிம் சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் ஸ்டாலின் மேலும் குற்றம் சாட்டினார். சட்டத்தை எதிர்ப்பதற்கான தமிழகத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்திய அவர் அதை செயல்படுத்துவதை தடுக்க அரசு சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு இறுதியில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.